யோவான் சுவிசேஷத்தில் இயேசு ஒரு ஆழமான மர்மமான கூற்றை சொல்கிறார். நான் வாழ்வின் அப்பம். ஒரு நிமிடம் நின்று பாருங்கள். அந்த கூட்டத்தின் நடுவில் நின்று இந்த வார்த்தைகளை முதன்முறையாக கேட்பது போல நினைத்து பாருங்கள். இது சாதாரண அப்பத்தை பற்றியது அல்ல. இது அதைவிட அதிசயமான ஒன்றை பற்றியது. வரலாற்றில் மக்கள் எப்போதும் நித்திய வாழ்வின் ரகசியம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பழைய எகிப்து பாரோக்களிலிருந்து நடுத்தர யுக மந்திரவாதிகள் வரை மனிதர்கள் எப்போதுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றை இயங்குகின்றனர். ஆனால் இங்கு இயேசு அதை தந்தார். ஒரு மந்திரம் மருந்தாலும் அல்லது மறைந்த பொக்கிஷத்தாலும் அல்ல, அவர் தம்மாலேயே நித்திய வாழ்வின் ரகசியம் என்றார். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்தில் நடந்தபோது வானத்திலிருந்து இறைவன் அனுப்பிய மன்னாவால் தங்கள் உடலை பசியாரச் செய்தார்கள். இயேசு சொன்னது அவர்தான் உண்மையான அப்பம். அவர்தான் நம் ஆவியை பசியாரச் செய்யும் ஆன்மீக ஊட்டம். வானத்தை நோக்கி பாருங்கள். அந்த மேகங்கள் எப்படி பூமியையும் வானத்தையும் இணைக்கின்றன, அதே போல இயேசு நம்மையும் நித்திய வாழ்வையும் இணைக்கிறார். அவர் பேசுவது வயிற்றை நிரப்பும் அப்பம் பற்றி அல்ல. சில மணி நேரம் போதுமானது அல்ல. அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் யாவரும் வெறும் வாழ்வல்ல, உண்மையில் வாழ்கிறார்கள். அது ஒரு உறவாகும். அவர் தம்மை உடைத்து பசித்த உலகத்திற்காக தந்த அப்பம் போல்.